குரூப் ஸ்டடீஸ் நல்லதா கெட்டதா பாத்துருவோமா? படிக்கிற வரைக்கும் எல்லாமே நல்லது தாங்க. இருந்தாலும் இந்த குரூப் ஸ்டடீஸ் கான்ட்ரோவர்சி கூட நான் போக விரும்பல. ஹோல் பிரெயின் லேர்னிங்ல ஒரு கான்செப்ட் இருக்கு. அதுக்கு பேர் டீச் அண்ட் லேர்ன். ஒரு ஸ்டூடெண்டா நீங்க இருக்கீங்க அப்படின்னா, நீங்க படிக்கிற எந்த ஒரு கான்செப்டையும் உங்க ஃப்ரெண்டுக்கு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி கொடுத்து படிக்கும் போது நீங்க அந்த சப்ஜெக்ட்ல நல்ல ப்ரொஃபிஷியன்சி ஆயிடுவீங்க. அந்த சப்ஜெக்ட்ல கிங்கா மாறிடுவீங்க. சரி, இதே கான்செப்ட எப்படி நம்ம கிளாஸ் ரூம்ல ஒரு ஹோல் மாஸ் ஆடியன்ஸுக்கு நம்ம இம்ப்ளை பண்றதுன்னு பார்க்கலாமா? ஒரு டீச்சரா இருக்கீங்க அப்படின்னா நீங்க இந்த டீச் அண்ட் லேர்ன் கான்செப்ட கண்டிப்பா உங்களோட கிளாஸ் ரூம்ஸ்ல நீங்க இம்ப்ளை பண்ணணும். கிளாஸ் ரூம்ல ஒரு கான்செப்ட நடத்துறீங்கன்னு வச்சுக்குவோம். அந்த கான்செப்ட நீங்க சொல்லி கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு 1 minute டைமர் கொடுத்து அந்த 1 minuteக்குள்ள பார்ட்னர்ஸா பிக்ஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு குழந்தையும் என்ன கான்செப்ட் டீச்சர் சொல்லி கொடுத்தாங்களோ அந்த கான்செப்ட அதோட பார்ட்னர் குழந்தைகிட்ட சொல்லி கொடுக்கணும். இப்படி சொல்லி கொடுக்கும் போது கிளாஸ் ரூம்ல தூங்குறது அவாய்ட் ஆகும். அதே சமயம் ஒவ்வொருத்தரோட பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் லேர்னிங்கும் மாறுபடும். இதுவும் அந்த குழந்தைக்கு இன்னொரு இன்க்ரீஸ் ஆஃப் நாலேஜ் தூண்டும். சோ கிளாஸ் ரூம்ஸ்ல இந்த ஹோல் பிரெயின் லேர்னிங் ஆன டீச் அண்ட் லேர்ன் கான்செப்ட் ஒவ்வொரு டீச்சருமே அவங்களோட கிளாஸ் ரூம்ல இம்ப்ளை பண்ணும் போது ஸ்டடீஸ்ல குழந்தைங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறிடுவாங்க. சோ இதை யூஸ் பண்ணிட்டு இது எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. தேங்க்யூ.